ஹாய், வெல்கம் பேக் டு கல்பனா ரமேஷ் யூடியூப் சேனல். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த விலாக் தான். எடிட் பண்ண டைம் இல்லாததுனால இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வம் சாமி தாங்க நாங்கள் கும்பிட்டோம். ஆடி மாதம்னு வந்தாலே எல்லாருமே எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கு கும்பிடுவாங்க. எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா கன்னியம்மா. அந்த 3வது வாரம் தான் நாங்கள் 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலாண்ட கொண்டு போயிட்டு பொங்கல் வச்சு அப்படி தான் செய்வோம். இப்போ அதுக்கான ஸ்பேஸ்லாம் அந்த கோவில்கிட்ட அந்தளவுக்கு இடம் இல்லை அப்படின்றதால வீட்லேயே பொங்கல் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதில் என்னென்ன வச்சு எடுத்துகிட்டு போனால் பொங்கல் செஞ்சு வச்சது, மாவிளக்கு வச்சது, பூஜைக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் பாப்பாக்கோடு ஒரு நாள் உடம்பு முடியலன்னும்போது அதெல்லாம் மஞ்சள் கயிறில் காயின் வச்சு முடிச்சிருந்தோம் இல்லைங்களா, குலதெய்வத்தை வேண்டி அதையும் அதில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த சேவல் பார்த்திங்கன்னா 500 ருபீஸுங்க அன்றைக்கி ரேட்டில். இதையும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சாமி கும்பிடணும்போது திருப்தியாக கும்பிடணும். கடைசியாக எங்கள் வீட்லேயும் ஒரு தேங்காயும் இருந்தது. அதை எங்கள் அத்தையை உடச்சி கொடுக்க சொல்லி ஃபைனலாக வீட்டில் பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் குலதெய்வம் கோவிலுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 12:30 இருந்தது. நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே சாமி எல்லோரும் கும்பிட்டு எல்லோரும் போயிட்டுருந்தாங்க. கொஞ்சம் பேரும் இருந்தாங்க. அவங்க யாருமே அங்கே பொங்கல் கோவிலாண்ட வச்சு நான் பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் வீட்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. நான் வாங்கிட்டு போன பூஜை பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து எங்கள் அத்தை ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திருநீர் கட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா அந்த கதம் பொடின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போன பூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போனது எல்லாமே நம்ம செய்யணும் இல்லைங்களா, அதனால் நான் எல்லாமே செய்ய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் சாமிங்களுக்கு எல்லாமே மஞ்சள், குங்குமம் எல்லாமே போட்டு நாங்களும் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நானுமே பார்த்திங்கன்னா அந்த பொரிக்கல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சிலைகள் மேலே ஃபுல்லாக நானும் கொடுத்துட்டேன். அத்தை பானகம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸில் வெல்லம் தண்ணி, ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வெறும் தண்ணி, இதெல்லாம் வச்சு நாங்கள் கொண்டு போன பொங்கல், அதுக்கப்புறமா பொரி, இது எல்லாம் வச்சு தான் படையல் போட்டோம். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி நாங்களும் படையல் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த வருஷம் என் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல, அவர் இன்றைக்கி வரவே இல்லை. எப்போவுமே எங்கள் மாமனார் வரமாட்டார். குலதெய்வம் கும்பிடும்போது மட்டும் நாங்கள் 5 பேர் தான் வருவோம். ஆனால் இந்த வாட்டி அவருக்கு உடம்பு முடியாத ரீசன்னால் நாங்கள் 4 பேர் தான் வந்திருந்தோம். நான், என் பொண்ணு, என் பையன், என் மாமியார், நாங்கள் 4 பேர் தான் வந்தோம். சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா கோவிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சாமி கும்பிட்டுட்டு உடனே போகக்கூடாது இல்லைங்களா, அதனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ தான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்த பிறகு ஒவ்வொருத்தராக சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா. சரி வந்தோம், எப்போயோ வருஷத்தில் ஒரு முறை வந்தோம், நம்ம சாமி கும்பிட்டோம் போகணுன்னு இல்லாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றதையும் பார்த்துட்டு நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக மனநிறைவோடு போகணும். என் குறைகள் எல்லாத்தையும் என் சாமிக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேங்க அன்னைக்கு. எப்போ என்ன கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் நம்ம குலதெய்வம்னு இருக்காங்க இல்லைங்களா, நம்ம முன்னோர்கள் தாங்க நம்ம குலதெய்வமே. அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பண்ணது. இது பாப்பா லேட்டாக எடிட் பண்ணுறதுக்கு லேட்டாக எடுத்து கொடுத்தா இந்த கிளிப்பு. நானும் பொரிக்கல்ல இதெல்லாம் போட்டுட்டு அழகாக வந்துட்டேங்க. மனசு திருப்தியாக இருந்தது அன்றைக்கி சாமி கும்பிட்றப்பக்கு. இன்னும் ஒரு கவலை, என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி இல்லை, அதுதான் ஒரு கவலை. எப்போவுமே என் அத்தை தான்.
தேங்காய் உடைக்கிறதுலேருந்து சாமி படையல் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் எங்கள் கூட இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு. ஒரே குறை, என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி வர முடியல. அவர் வந்திருந்தாருனா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். நாங்கள் 5 பேர் கும்பிட்டு போயிருந்தா மன நிறைவோடு இருந்திருக்கோம். எங்கள் மாமா எப்போவுமே வரமாட்டார், அது தெரிஞ்ச கதை தான். அது ஏனோ தெரியல, குலதெய்வம் கோவிலுக்கு வாங்க போகலான்னு சொன்னாவே அவர் வரவே வரமாட்டார். சரி ஓகே, அவர் வரலன்னா என்ன, நம்ம மட்டும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கல்ல பொங்கல் இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் உடச்சி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க கும்பிட வருவாங்க இல்லைங்களா, அவங்க கும்பிட்ட பிறகு அவங்க கொடுக்குற பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு அந்த நாள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் இந்த இடத்துல இந்த சாமி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ரோட் ஒர்க் நடக்கிறதுனால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க. இந்த சிலையை வந்து அங்கேருந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வேறு எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது. கோவில் வேறு எதையாவது இடத்துல அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எடுக்கலை. எங்களுக்கு இந்த வருஷம் அந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கான பாக்கியம் இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் குலதெய்வம் கும்பிடாமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் கும்பிட்ருங்க. இல்லைன்னா 4வது வாரம் சொல்லுவாங்கள்ல, இந்த வாரம் 4வது வாரம் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் விலகிடும். அப்படியே எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.